திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆன்மகளுக்கு வணக்கம். இந்த வாழ்க்கையை அவ்வளவு தீவிரமாக எடுக்க வேண்டாம் என்று ஒரு மகான் சொல்கிறான். இந்த கருத்து வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் எல்லோருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஒன்று நடந்தே தீரும் என்ற போது அதை பற்றி எண்ணுவதால் என்ன பயன்? அனைத்தையும் நீங்கள் நம்பும் இறைவனிடம் ஒப்படையுங்கள். இந்த வாழ்க்கையில் கசப்பையை இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள், இருட்டையை வெளிச்சமாக்கிக் கொள்ளுங்கள், நஷ்டத்தை லாபமாக்கிக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதீர்கள். எல்லாம் விதி என்று அமைதியாக இருங்கள். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அமைதியாக கேளுங்கள். உடம்பை அலட்டி கொள்ள வேண்டாம். யாராவது தாறுமாறாக உங்களிடம் பேசினால் நீங்கள் சொல்வதை சரி என்று விட்டு செல்லுங்கள். உங்களை முட்டாள் என்று திட்டினால் எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்கு என்று கூறுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அந்த அனுபவத்தை சேகரியுங்கள். பின் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு அது உதவும். உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை 1, 2, 3 என்ற அந்த அனுபவத்தை சேர்த்து வையுங்கள். எதற்கும் எப்போதும் உங்களை நீங்களே கவலைப்படுத்தி வாழ வேண்டாம். நாட்டை ஆண்டவர்கள் கூட மண்ணுக்குள் செல்லும்போது நமக்கு மட்டும் மரணம் வராமலா போக போது? இந்த துன்பத்துக்காக கலங்காதீர்கள். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று தைரியமாக இருங்கள். மிகவும் அற்புதமான அனுபவமான வரிகள் இதெல்லாம். எப்போதும் கலங்காமல் நடப்பது நடக்கட்டும், நான் என்னால் ஆனதை செய்கிறேன் என்று நம்பிக்கையாக அதோடு பொறுமையாக இருங்கள். இந்த பதிவை யார் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவங்களுக்கு பகிருங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.